கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் எஸ்ரா 3:11. கர்த்தர் நல்லவர். எஸ்ரா 3:11. கர்த்தர் நல்லவர். இங்கே வேதவசனம் சொல்லுது கர்த்தர் நல்லவர்னு சொல்லும். ஆமாங்க, அவர் ரொம்ப நல்லவர். எந்த அளவுக்குனா, நம்ம தப்பு பண்ணாலும் அந்த பாவத்தை மன்னிச்சு அவருடைய பிள்ளையாக நம்மளை ஏற்றுப்பார். ஏன்னா அவர் நம்ம மேலே வைத்த அன்பு அவ்வளோ பெரியது. அவர் அவ்வளோ நல்லவர். இப்போது நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்களே, இந்த கஷ்டம் எப்போ முடியும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறீங்க. நிறைய பாடுகளை தாண்டி வந்திருக்கிறீங்க. ஆனால் இந்த கஷ்டம் இப்போ உங்களுக்கு பெருசாக தெரியுது. இன்றைக்கி கர்த்தர் உங்ககிட்ட சொல்கிறாரு, கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு. இவ்வளோ பிரச்சனை நீ தாண்டி வந்த, இதெல்லாம் நான் உன் கூட இருந்தேன், உனக்கு நல்லவராக இருந்தேன், இனிமேல் நான் நல்லவராக இருப்பேன்னு வாக்கு கொடுக்குறார். ஆமேன். உன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை எல்லாவற்றையும் மேற்கொள்ள உனக்கு நான் பலன் கொடுத்தேன். உன்னை அந்த பிரச்சனைலேருந்து தப்பு வித்தேன், காப்பாற்றினேன், ஆசீர்வதித்தேன். இதுவுமே அப்படி தான். இது கடந்து போயிடும். இதை நினச்சி கவலைப்படாதன்னு உங்களை பலப்படுத்துகிறார். அவர் ரொம்ப நல்லவராக இருந்து உங்களை அந்த ஆபத்துலேருந்து தப்பு வைக்கிறார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்கிறார். என்ன பிரச்சனை, என்ன சூழ்நிலை, அதை பற்றி யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நல்லவராக இருந்தார், எவ்வளோ நன்மைகளை செய்தார், உங்களை ஆசீர்வதித்தார், உதவி பண்ணார்னு யோசிச்சு பாருங்கள். கர்த்தரை துதியுங்க. இதுவும் இந்த பிரச்சனையும் தாண்டி உங்கள் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். ஆமேன்.